ஹாய் guys, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம எப்பவும் போல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கியோட பிளான் தான், அதாவது எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஃப்ளாட் தான் ஓப்பன் கொடுத்தோன்னே ஒரு ஷார்ப் ஒன் கேண்டில் வந்துட்டு ஒரு ஷார்ப் ஃபால் வந்து வந்தாங்க. ஸோ இந்த ஃபால் வந்துட்டு கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட்லேயே பிரேக் அவுட் கொடுத்தான். ஸோ பட்டு இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இந்த பிரேக் அவுட் கவரை புட் சைடு போயிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ இந்த இன்றைக்கி வந்து இந்த 9:30 கேண்டில் வந்துட்டு எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் ஒரே கேண்டில் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ் கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா 41,800லேருந்து 42,200, அதாவது 400 பாயிண்ட் ஒரே கேண்டில், சிங்கிள் கேண்டில் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி யாராக இருந்தாலும், ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தாலும் பையர்ஸாக இருந்தாலும், இது ஒரு பெரிய லாஸ் வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து இங்கே நடந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டும் ஆகிருக்காது, உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகிட்டு வந்துட்டு இந்த கேண்டில் இருக்கும். நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் இங்கேருந்து உங்களுக்கு பையிங் வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆனால், பட் இங்கே வந்துட்டு ஃபுல் சைடுவேஸ். இங்கே வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் பை எடுத்திருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா ஹிட் ஆகிட்டு தான் போயிருப்பா. ஸோ ஃபுல் சைடுவேஸு. நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நம்ம சைடுவேஸு ஸோ கிளியராக இன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், ரிஸ்கி ட்ரேடு, பட் இருந்தாலும் ஃபுல் சைடுவேஸு அவாய்ட் ட்ரேடிங் வந்து நம்ம சொல்லிட்டோம். 80,000 கால் சொல்லியிருந்தோம் 45க்கு, இது வந்து 50 வரைக்கும் போனால், பட் ஃபுல் சைடுவேஸுங்காட்டி இல்லை. இது இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே இன்றைக்கி 2 ட்ரேடு தான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 10:13க்கு வந்துட்டு ஒரு கால் வந்துட்டு 18,000 கால் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணோம். ஃபஸ்ட்டே வந்து 9:24 புட் சைடு அந்த பிரேக் அவுட் நம்பி போயிருந்தோம். அந்த ஒரு கேண்டில் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி உங்களுக்கு இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்துட்டு வெறும் டூ ட்ரேட்ஸ் தான் சைட்வேஸில் வந்துட்டு ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ 450 ருபீஸ் வந்து இன்றைக்கி வந்துட்டு ட்ரேடு வந்து மைனஸ். ஸோ நாளைக்கோட நிஃப்டியோட பிளான் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம், பேங்க் நிஃப்டியோட பிளான். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஒரே சைடுவேஸில் தான் இருந்துச்சா. ஸோ இந்த ஜோனை வந்துட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜோன் வந்துட்டு நாளைக்கு நம்மளுடைய நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ஜோன்லேருந்துட்டு நாளைக்கு மேலேயோ கீழேயோ எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தாலும் வந்துட்டு நம்ம தாராளமாக வந்துட்டு ஒரு கால் சைடோ புட் சைடோ போகலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் தெரியுதா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா நம்ம வந்துட்டு கால் சைடு வந்து நம்ம போகலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போனான்னா உங்களுக்கு 42,600 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை கொடுத்தா மட்டும் நாளைக்கு வந்து நம்ம கால் சைடு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து புட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 42,000 இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்தானே உங்களுக்கு 41,800 ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இந்த ரேஞ்ச் வந்துட்டு நாளைக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறான்னு பாருங்கள். பை சைடு போகணுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி கீழேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன், ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி தான் இன்றைக்கி கிரியேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட். ஸோ கீழே வந்துட்டு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், பட் ரிஸ்கி. ஸோ இதோடைய சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் 42,000, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த லைன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சார்ட்லேயே வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. இந்த லெவல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த ரேஞ்சிலேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். அதாவது இங்கே வரப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது வந்து இது பண்ணுறது வந்துட்டு ஸ்கேல்பிங் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்கி. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடாமலாம் பண்ணிங்கன்னா திடீர்னு ஒரு மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் வந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இந்த ஒரு கேண்டிலில் வந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக ஒரு அடி வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் தாராளமாக பை சைடு போய்க்கலாம். ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து போகிறானான்னு பாருங்கள். உங்களுக்கு நம்ம எப்பவும் போல் வீடியோ சொல்கிற மாதிரி உங்களுக்கு டபுள் பாட்டம் இல்லை இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்ன் இந்த மாதிரி 3 மினிட்ஸில் க்ரியேட் ஆகிறானான்னு பார்த்துட்டு உங்களுக்கு பை சைடு போய்க்குங்க. நம்ம வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் படி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு செல்லர்ஸ் அதிகமாக இருக்கலாம், பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்துட்டு நம்ம டெலிகிராமில் பை சைடு இருக்கணுமா புட் சைடு இருக்கணுமான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். இதுதான் நாளைக்கோட பேங்க் நிஃப்டியோட பிளான். ஸோ இப்போ வந்து நிஃப்டியோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்
சைடுவேஸ் தான். இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் மார்னிங்கே வந்துட்டு எல்லாம் வெளியே போயிருப்பாங்க. இருந்தாலும் மதியத்துக்கு மேலே யாராச்சும் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங்கின்னு பண்ணியிருந்தாங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் ட்ரை பண்ணி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு ஒரே கேண்டிலில் வந்துட்டு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன் ஆகிருக்கா 15 மினிட்ஸ் கேண்டிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேண்டில் 50 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பையிங், அப்புறம் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டியாவது கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. வந்து ஃபுல் சைடுவேஸ். ஸோ நாளைக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜோனே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. இந்த ஜோன் வந்துட்டு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஸோ இன்றைக்கே வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ண மாதிரி நாளைக்கு இந்த இடத்த லெவல்ஸை வந்து நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணலான்னா இந்த 17,960 பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு நீங்கள் பை சைடு போங்க. ஸோ உங்களுக்கு 80,080 வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 80,080 வரைக்கும். ஸோ அதுக்கும் மேலே வந்துட்டு நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு 80,160 வரைக்கும் போங்க. ஸோ அதே மாதிரி கீழேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் அவாய்ட் பண்ணிங்க. உங்களுக்கு 70,850க்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்தானா உங்களுக்கு 17,780 அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு புட் சைடு போய்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே போச்சுன்னா அடுத்த நம்மளுக்கு சப்போர்ட் ஜோனை வந்துட்டு டார்கெட்டாக வச்சு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளாக நாளைக்கு வந்துட்டு நிஃப்டியோட பிளான். முடிஞ்சளவு வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி மாதிரியே நாளைக்கு வந்துட்டு நம்ம ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம எப்பவும் போல இது பண்ணுவோம். அதாவது கேப் அப் வந்து உங்களுக்கு ஹியூஜ் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பன் ஆனான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் அங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகிறான்னு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டில் கிரியேட் அது கீழே வந்துட்டு அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தானா வந்துட்டு புட் சைடு போய் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பை சைடு போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்த க்ரீன் கேண்டிலில் போனீங்கன்னா கேப் ஃபில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ இந்த ஷார்ட்ஸு லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இதுதான் நம்மளுடைய வியூ. நாளைக்கு எந்த பக்கம் போனாலும் நம்ம அந்த பக்கம் ட்ரை பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.